அடடா, பச்சை பசேன்னு கண்ணுக்குள்ள காட்சியா இருக்குடா. வயல் மாதிரியே இல்ல, ஏதோ நம்ம வாட்ஸ்அப் டிபி மாதிரி இருக்கு. செம்ம, சான்ஸே இல்ல. கண்ணன்னா கண்ணன் தான்டா, எப்படி வயலை மெயின்டைன் பண்றான் பாரு. எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சுட்டு இந்த கிராமத்துல வந்து வேலை செய்யறான்டா. ஆமாண்டா, இந்த கண்ணன் கையில ஏதோ வித்த இருக்குடா. ஏன்னா அதே விதை தான் நான் என் தோட்டத்துலயும் போடுறேன். ஆனா ஒரு புல்லு கூட முளைக்க மாட்டேங்குது. என் வயலை பார்த்தா எப்பவுமே பாலைவனமா இருக்குது, இந்த கண்ணனோட வயலை பார்த்தா சோலைவனமா இருக்குது. டேய், கண்ணன் தாண்டா வந்துட்டு இருக்காங்க. டே கண்ணா, உனக்கு 100 ஆயுசு. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன பத்தியா? என்னடா பேசிட்டு இருந்தீங்க? அது ஒண்ணும் இல்லடா, உன்னை பத்தினா உன்னோட வயலை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஏதோ ரகசியம் வச்சிருக்கடா, இவ்வளோ பச்சை பசேனே எப்ப பார்த்தாலும் வச்சிருக்க உன் வயலை. ஆமாண்டா, கண்ணுக்கு ரொம்ப இதமா குளிர்ச்சியா இருக்கு, அப்படியே படுத்துக்கலாம் போல இருக்குடா. டே என்ன உரம் போடுறேன்னு சொல்லலாம்ல, நானும் அதே போடுவேன்ல. டே, நான் சொல்ற உரம் எங்கேயும் கிடைக்காது, நான் சொன்னாலும் நீ அதை பண்ணவும் போறதில்ல. போட வேலையை பார்த்துட்டு. இல்ல கண்ணா, நீ சொல்லு, நான் பாத்துக்கிறேன். அதிகாலையிலே எந்திரிச்சு வந்துடுவேன், தோட்டத்துல கண்ணா பின்னான்னு வேலை செய்வேன். அப்ப பாத்தீங்கன்னா வேர்த்து பூத்து ஒழுகுதுல, அதுதான்டா உரம். அதெல்லாம் எனக்கு ஒத்து வராதுடா, போட என்னால முடியாது. அப்போ வயலு எப்பவுமே பாலைவனமா தான் இருக்கும், போடாங்கிட்டு. சரி, என்னால இங்க வெட்டியானு பேச முடியாது, எனக்கு வேலை இருக்கு, நான் வாரேன். சரிடா, கிளம்பு, நானும் உன்னை நாளைக்கு பார்க்கறேன். நானும் கிளம்புறேன்டா. இன்னைக்கு ராத்திரி எப்படியாவது இந்த ரகசியத்தை நான் கண்டுபிடிக்காம விட போறதில்ல. எனக்கு நல்லா தெரியும் கண்ணன் ஒரு வித்தக்காரன். இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சிடறேன். என்ன கண்ணனை காணோம், நல்லா தூங்கிட்டான் போல இருக்கே. ஐயோ அம்மா, ஏதோ போலீஸ் நாய் போல இருக்கே, நம்ம ஓடிடும் சாமி. அட பைத்தியமே, ஆடு கத்துதான் நாய் கத்துதான் கூட தெரியாம ஓடுறேன். காலையிலே வந்தனால கொஞ்சம் டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுப்போம். வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. என்ன ஒரே மஜாவா பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கா? ஏ கண்ணா, பாட்டெல்லாம் பாடி ரொம்ப ஆசைத்துற. அட ஒன்றும் இல்லை, இன்னைக்கு வயலுக்கு நேரத்துலேயே வந்துட்டுனா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதான் கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துட்டு பாட்டு பாடிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. டே, இன்னைக்காவது சொல்லுடா, எப்படா எல்லா தோட்டத்தையும் அப்படியே செழிப்பாக வச்சிருக்கிற? ரகசியத்தை சொல்லுடா, நானும் அதை அப்படியே செய்வேன்ல. சரி, நான் நல்ல விதை வாங்குறேன், அது உனக்கு தெரியும் தானே? நல்லா தெரியுமே, அதே கடையில் தானே நானும் விதை வாங்குறேன். அந்த விதையை நான் வாங்கிட்டு வந்து எனக்கு மட்டும் வச்சுக்க மாட்டேன், பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் கொடுப்பேன். அதை நீ பார்த்தியா? பார்த்துருக்கேனே. இவன் எங்க விதையை கொடுப்பான்? இவன் அவனோட செல்போன் பாஸ்வேர்டு கூட மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டான், இவன் விதை கொடுக்குறானா? சரி, என்னோட ரகசியத்தை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. சொல்லுடா, அதுக்கு தானே இவ்வளோ நாள் வெயிட்டிங்கு. டே, நான் கொடுக்குற நல்ல விதையை தான் பக்கத்தில் இருக்கவங்களும் போடுறாங்க தோட்டத்தில். அப்போது நல்லா காற்று வீசும்போது மகரந்தான் ஒரு வயல்ல இருந்து இன்னொரு வயலுக்கு போகும். நீ மோசமான விதையை போட்டால் அது என் வயலுக்கு பாதிக்குண்டா, புரியுதா? டே, நான் இதுக்கு ஒரு பஞ்சு சொல்லியே ஆகணும், சொல்லட்டா? சொல்லு, இல்லைன்னா உன் தலை தான் வெடிச்சுமே. டே, நீங்க சொல்றது வாட்ஸ்அப் குரூப் மாதிரி, ஒருத்தர் ஃபேக் நியூஸ் அனுப்புனா அது எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்றோம்ல, அதே கதை தான் இங்கேயும். சரியா? டே கண்ணா, நானு உன்னை பார்த்து பொறாம மட்டும் தானே பட்டுட்டு இருந்தேன், ஆனா இனிமே நானும் நல்ல விதையா போடுறேன், சரியா? டே, நல்ல விதை மட்டும் போட்டா பத்தாது, நல்லா வேர்வை வர்ற மாதிரி வேலையும் செய்யணும். இன்னும் 6 மாசத்துல உன்னோட வயலும் நல்ல செழிப்பா இருக்க போகுது. ஆமாண்டா, பொறாம போச்சுன்னா விளைச்சலும் வந்துடும், சிம்பிள். டே, பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருந்தாதான் நமக்கும் நல்லது, நல்ல ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்கும். ஆமா, பிறர் வளர்ச்சிக்கு உதவினால்தான் நமது வளர்ச்சியும் உறுதியாகும். என் கருத்து என்னன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் முன்னேறினா பொறாமப்படக்கூடாது, இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணும். வரட்டா மாமே? மாப்பு